ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்றைக்கி அதியம் நானும்ல நாங்கள் கனடா சேஃபாக ரீச் ஆகிட்டோங்க. அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. 1.5 மாதம் கழித்து அவரை பார்த்துருக்கோம். அதுவும் குழந்தைகளெல்லாம் ரொம்பவே நிலனும் ரொம்ப சின்ன பையனா ரொம்ப அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கண்ணெல்லாம் கலங்கி அப்படி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கேப் தாங்க போட்டிருந்தாரு, கார் எடுத்துகிட்டு வரல. சரி கேபுங்கிறப்ப நம்ம டக்குன்னு லக்கேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாம், காருங்கிறப்ப பார்க் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிட்டன்ட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக கேப் போட்டுட்டோம். அப்புறம் அதிரன் அங்கே நடந்த கதை, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்த கதை, அது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா கூட ஷேர் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் பசங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலுமே பசிக்குமோ இன்னுமோ அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் நல்லா குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக சரி அதையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் அன்பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே சூப்பராக வந்திருந்ததுங்க. முறுக்கு மட்டும் உடஞ்சிருச்சு, முறுக்கும் தட்டை வடையும், மித்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதான் அம்மா அப்பா எல்லாம் மாப்பிள்ளைக்கு இது வேணும் மாப்பிள்ளைக்கு அதுன்ட்டு பார்த்து பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. சரின்ட்டு அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நிலன் ஊருக்கு வந்து பருப்பாம் அந்த மாதிரி ஒரு சில விளையாட்டெல்லாம் கற்றுட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இதெல்லாம் ரேண்டம் டேஸில் எடுத்ததுங்க, அந்த வீக் ஃபுல்லாக அந்த டைமில் எடுத்தது. நிலன் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே செட் ஆகிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 3 மணிக்கு எந்திரிச்சான், மித்தபடி 6 மணி அந்த மாதிரி தான் எந்திரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரே இது, ஊருக்கு வந்து 5 நாள் கிட்ட ஆச்சுங்க அவன் தூக்கம் செட் ஆகிறதுக்கு. அத்தனை பேர் இருந்துமே நான் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் A1 சிப்ஸு, இந்த பால் பார்த்திங்கன்னா நிலன் ஊரில் நல்லா பால் குடிச்சு பழகிட்டான் அப்படின்ட்டு 3.8 கிராஸ் ஃபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் இது வாங்கிட்டு வந்தார். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அப்புறம் தமிழ் புக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளும் இங்கே தமிழ் கிளாஸ் நிறையா பேர் ஆன்லைனில் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுலாம் கேட்டுட்டு, ஏன்னா அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டாருங்க இந்த வாட்டி, அதனாலேயே அவருக்குன்னே நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அதிரனுக்கு ஸ்கூல் நீ ஸ்டார்ட் ஆகிறப்ப நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய இந்த கிராஸ்ப்பு அப்புறம் ஜுடியோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் அவர்கிட்ட அதெல்லாம் ஓகேவா கெட்டியாக இருக்குமான்லாம் கேட்டுட்டு பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா கடையிலையும் நிறையா எடுத்தேங்க, அதிரனுக்கும் நிலனுக்குமே நிறையா எடுத்தேன். ஸோ அதெல்லாமே காட்டிட்டு அப்படியே அந்த நாள் மத்தியானம் நிலனெல்லாம் தூங்க வச்சிட்டேன். இதெல்லாம் ஒவ்வொரு நாள் எடுத்த வீடியோ. அப்புறம் குக்கர் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். இது A1லேருந்து அப்பா அவருக்காக முந்திரி கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ வாங்கி வச்சு விட்டாருங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் புளி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். காஃபி ஃபில்ட்ரு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை, நம்ம ஊர் ரவை மாதிரி இங்கே கிடைக்கிறதே இல்லைங்க, அது வெள்ளை ரவை டைப்பில் தான் இந்த கோதுமை ரவையுமே கொடுக்குறாங்க, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் அதையும் அவன் பாட்டுக்கு இங்கே பழையபடி புக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நான் ஃபுல்லாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா ட்ராலிஸ் எடுத்து ஓர்சல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வந்துச்சு. அப்புறம் பொரி சூப்பராக இருந்ததுங்க, சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் போல் இருந்தது, நல்லா மொறுன்னு இருந்தது அம்மா தாளிச்சு கொடுத்தது. அப்புறம் இது சாட்டர்டே நான் ரீச் ஆனேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வேண்டாம் இவரே பண்ணி வச்சிட்டாரு சாம்பார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லியிருந்தேன். அப்பவும் கேட்காம சண்டே ஒரு ஃப்ரெண்டு வந்து சமைச்சு கொடுத்து விட்டுருந்தா. சண்டேலாம் சாப்பிட்டு அப்புறம் இங்கே சம்மர் அப்படின்னாலே இந்த பபிள்ஸு வாட்ரு பலூனு அந்த மாதிரி தாங்க பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஹைஃபை டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் இருந்து டாய்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்கங்க. இது பார்த்திங்கன்னா நிலனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எஜுகேஷ்னல் டாயும் கூட. நான் நல்ல வேலை இந்தியாவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே வந்து தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம். நிலனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்தது, லைக் நம்பர்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கிறது
இதை நம்ம நேம் சொல்லி கொடுத்து அதில் போட வைக்கலாம். பின்னாடியே நேம்ஸும் இருக்குது அந்த மாதிரி. அது போக இது பார்த்திங்கன்னா அந்த நம்பர் குறி வச்சு ஷூட் பண்ணுறது கன் மாதிரி, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிரனும் உங்கள் அப்பாவும் வந்து யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எங்கேஜிங்காக இருந்தது. கரெக்டாக இங்கே வேறு சம்மர் லீவுங்களா, அதனால ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்களோட வெப்சைட்டில் இப்போ 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நிறையா கிஃப்ட்ஸ் கூட கொடுக்குறாங்கங்க. நிறையா ரேஞ்ச்லேயும் இருக்குது, லைக் 99 ருபீஸ்லேருந்தே இருக்குது. அதே போல் டாய்ஸ் ஆகட்டும், புக்ஸு, லன்ச் பாக்ஸு, ஹோம் எசென்ஷியல்ஸு, ரிட்டன் கிஃப்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் போயிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூப்பன் கோடு வந்து ADI5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் கொடுக்குறாங்கங்க. கண்டிப்பாக போய் அவங்க வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நிலன் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் ஊதி பழகிட்டான். அதை ஃபஸ்ட் டைம் ஊதிட்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனே கை தட்டிட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1 வாரம் ஸ்கூல் இருந்தது அவனுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து அதையே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். மண்டே அந்த 1 வீக் தான் ஸ்கூல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இந்த இட்லி தட்டு மினி இட்லி தட்டு அழகாக இருந்ததுங்க. குழி பார்த்திங்கன்னா இட்லி வெந்ததுக்கப்புறம் அழகாக மொட்டு மொட்டாக வந்துச்சு. அப்புறம் தயிர் ஊற்றி வச்சிட்ருக்கேன் மத்தியானத்துக்கு. இப்போ சம்மருங்கிறங்காட்டி சீக்கிரம் தயிர் ஆகிடுது. பார்த்திங்களா, மினி இட்லி ரொம்ப அழகாக இருந்தது, குட்டி குட்டியாக. இது அம்மா கடையிலேருந்து எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அம்மா எல்லாமே ஒரு தட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன், நீயும் எடுத்துகிட்டு போ, நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுருந்தேன், அது பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வரும், அதுவும் நல்லாயிருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருந்தது. அப்புறம் அதையும் நானும் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டோங்க. அதனால் ரொம்ப பசிச்சுதுன்ட்டு நானும் அவனும் ஃபஸ்ட்டே சாப்பிட்டோம். உங்கள் அப்பாவும் நிலனும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதே அப்படியே அவர் இங்கே லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாரு. அதனால் அவன் படிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருப்பானுங்க அதிரன். அப்புறம் இது ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு நான் லன்ச்செல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த லன்ச் பேக்கும் அந்த ஹைஃபை டாய்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்து தாங்க வந்துச்சு. நிறையா திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தது லன்ச் பேக்கில். இவனுக்கு யூஸ்வலாக ஒரு ஸ்நாக்கு, ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அதே ஸ்கூலுக்கு நாங்கள் எல்லாருமே தாங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். வந்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் கீழே ஒரு குட்டி பார்க் இருக்குது, ப்ளே ஏரியா மாதிரி. அங்கே அதிரன் 2 பார்க் இருக்குது ஆப்போசிட்டில். இதில் பார்த்திங்கன்னா நிலன் விளையாடுற ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான பார்க்கு. அதே வந்து நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க நிலனை. அதுவும் இந்த பார்க்கில் அவன் இது மங்கி பார்லெல்லாம் தொங்கணும் அப்படின்னு சொன்னதுமே அழகாக தூக்கிட்டு அவனை விளையாட வச்சிட்டு இருந்தான். அப்புறம் டிவியில் இந்தியா விலாக்ஸ் போட்டிருந்தாங்க, இந்தியாவில் நான் எடுத்த வீடியோஸ். அதை நிலன் பார்த்துட்டு ரொம்ப சோனா பெரியம்மா, சோனியா வந்து சோனான்னு தான் கூப்பிடுவான் அக்காவை, கீதா அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கமாக எல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் வீடியோ எடுத்து வீட்டுக்கு அனுப்புனேன். எல்லாம் ஒரே அழுக. அப்புறம் இப்போ எல்லோரும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இடியாப்பம் புளியிறது, நாங்கள் சந்தகன்னு சொல்லுவோம். இதை இட்லி சுட்டு வெறும் இட்லி அரிசியை மட்டும் ஊற வச்சு மாவு அரைச்சி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக சுடுறது. இது வந்து புளிக்க அந்த மாதிரிலாம் வைக்க தேவை கிடையாது. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இது. இத்தனை வருஷம் நான் எடுத்துகிட்டு வந்ததில்லை. நான் அரிசி மாவில் சும்மா நம்ம முறுக்கு புளிவோம்லங்க, அதில் புழிஞ்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அப்படி சாப்பிட்ருந்தோம். இதுதான் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் செய்வோம். அதனால் இது இந்த வாட்டி அம்மா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போன்னு கொடுத்து விட்டாங்க. இது 2 வகையாக தாளிச்சிருந்தேன். ஒன்று வந்து தக்காளி போட்டு, ஒன்று தக்காளி போடாமல். அப்புறம் முந்தின நாளில் செஞ்ச ரொட்டி மாவு கொஞ்சம் மிச்சமாக இருந்ததுன்ட்டு அதையும் சுட்டு சாப்பிட்டோம். இப்படி தாங்க எங்கள் வீக் டே கனடா வந்து 1 வீக் இப்படி தாங்க போச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.